கிச்சனில் எல்லோரும் வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போ நிறைய காசிப்ஸ் நடந்துச்சு. எல்லாத்தையும் குட்டி குட்டியாக ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சுபிக்ஷா மைக் போடலை. அவங்க சுபிக்ஷா மைக் போடலன்னு சொன்னோன்னே எல்லோரும் அவங்களுக்கு டீஸ் பண்ணுறாங்க. என்னடா உலக வரலாற்றில் ஃபஸ்ட் டைமாக சுபிக்ஷா மைக் போடல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அரோரா அங்கேருந்து பேசிட்டு மைக் போடலை, நேராக கிச்சனுக்குள்ளே ஓடி வந்தாங்க. ஓடி வந்தால் இங்கே வந்து கனியக்கா ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அரோராவை ஏதோ சொன்னோடனே அரோரா சொன்னாங்க, கல்வி அறிவில்லா கனி, காய்கறி வெட்டும் கனி, கை நாட்டு கனி, கரிச்சு கொட்டும் கனி அப்படின்னு சொன்னாங்க. உடனே வந்துட்டு சும்மா பேர் வைக்கிறதே வேலையாக வச்சுருக்கோம் அரோரா அப்படின்னு சொன்னோடனே பார்வதி வந்து ஒரே சிரிப்பு. ஆஹா, அதெல்லாம் ஒட்டலை, ஆனால் கை நாட்டு கனியும் கரிச்சு கொட்டும் கனியும் சூப்பராக ஒட்டுது அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து டீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இவங்கெல்லாம் வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, அரோரா வந்து எனக்கு சுகர் போட்டால் எனக்கு கேலரிஸ் பர்ன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ விக்ரம் சொல்வார், நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணுங்கள், 2 ரூமை க்ளீன் பண்ணுங்கள், அதுலேயே உங்களுக்கு கேலரிஸ் பர்ன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமித் சரியாக கிச்சனில் வேலை பார்க்க மாட்டேங்கிறாருங்கிற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. காலையிலே ஹெல்ப் பண்ணாமல் போயிட்டாங்க அப்படின்னு. அப்போ அவர் வருவார். அவர் வந்த உடனே கனியக்கா சொல்லுவாங்க, இந்த மாதிரி பண்ணுங்க அமித், வேலை பண்ணுங்கன்னு. அவர் வந்துட்டு, ஆமாம்மா நீங்கள்லாம் போய் மேக்கப் பூசுங்க, உங்களுக்கு மேக்கப் பூசணும்ல, போய் பூசிட்டு வாங்கன்னு சொல்லுவார். அப்போ வந்து இவங்க சொல்லுவாங்க, அது என்ன பூசணும்னு சொல்கிறீங்கன்னு சாண்ட்ராவும் கனியக்காவும் சொல்லுவாங்க. உடனே அவர் சொல்லுவார், ஆமாம், பார்வதி எவ்விடமோ அவ்விடமே அமித்னு நீங்கள் வந்து என்னைய சொல்லலாம், ஆனால் நான் சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அமித் கோவப்படுவார். உடனே வந்துட்டு சாண்ட்ரா சொல்லுவாங்க, அமித் மார்னிங், அமித் மார்னிங் இப்போவே ஆரம்பிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் லாஸ்ட் வீக் அவங்க அழுதுட்டு இருக்கும்போது ஃபுல்லாக வந்து ஆறுதல் சொன்னது அமித் தான். அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அமித் இதுக்கே எவ்வளோ கோவப்படுறாரு, வெளியே போய் பார்த்தா என்ன சொல்லுவாருன்னு நினச்சேன். அதுக்கப்புறமா பார்வதி ஒழுங்காக பாத்திரமே வாஷ் பண்ண மாட்டேங்கிறா அப்படிங்கிறத பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து திவ்யா சொல்கிறாங்க, வேண்டாப்பா எனக்கு எதுக்கு வம்பு, நான் சொன்னாலே தப்பு, பர்சனல் அட்டாக் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, உங்களோட இந்த வாரம் பழியெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. சொன்ன உடனே சாண்ட்ரா சொல்கிறாங்க, அம்மா நான் 4 வச்சு நோண்டிலாம் அவளுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னு. உடனே கனியக்கா சொல்கிறாங்க, அம்மா நாங்கள் லாஸ்ட் வீக் எவ்வளோ அழகாக கழுவினோம், இந்த வாட்டி அவங்க ஒழுங்காகவே கழுவலை அப்படின்னு. உடனே சாண்ட்ரா சொல்கிறாங்க, க்ளீன் பண்ணுறது ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, எக்ஸசைஸ் பண்ணுற டைமுக்கு அவள் ஒழுங்காக இங்கே வந்துட்டு கொஞ்சம் 2 பாத்திரத்தை கழுவலாம், அதுவே நல்லாயிருக்கும், எக்ஸசைஸ் பண்ணணுன்னா மட்டும் முதுகு வலிக்குது, குனிய முடியல, நிமிர முடியலன்னு சொல்லுவாள், எக்ஸசைஸ் இல்லை க்ளீன் பண்ணணுன்னா மட்டும், பட் எக்ஸசைஸ் மட்டும் அவளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அரோரா அங்கேருந்து வராங்க. திருப்பவும் அங்கும் இங்கும் நடக்கும் அரோரான்னு இவங்க டீஸ் பண்ணுறாங்க. உடனே அவங்க வந்துட்டு கம்முன்னு இருக்கும் கமருதீன் அப்படின்னு கமருதீனை டீஸ் பண்ணுறாங்க அரோரா. கமருதீன் வந்து ரொம்ப கூலாக அழகாக திவ்யா கிட்ட பேசினார். எனக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவர் கேப்டனாக இருக்கிறதுனால அவரோட விருப்ப வெறுப்பெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நல்லாவே திவ்யாட்ட பேசுகிறாரு. அண்ட் கடைசி வந்து பார்த்திங்கன்னா, இவங்க கனியக்கா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து திடீர்னு வந்து அமித்தை நான் டீஸ் பண்ணலை, அவங்களும் என்னை கிண்டல் பண்ணுறாங்க, அதனால் நானும் கிண்டல் பண்ணேன், அவங்க என்னை குரூப்பிசம் அண்ணா தம்பி அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ சொல்கிறாங்க, சரி அவர் ஃப்ரெண்டுனால நான் விட்டுட்டேன், அதனால அவர்கிட்ட நானும் சொன்னேன், இந்த மாதிரி பார்வதி எவ்விடமோ அவ்விடமே அமித்துன்னு சொன்னேன், அது சொன்னது அவருக்கு இவ்வளோ கோவம் வருதுன்னா அப்போ அவர் எதுக்கு டீஸ் பண்ணுறாரு அப்படின்னு ரொம்ப லாஜிக்கலான ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. சொல்லிட்டு கொஞ்சம் அப்செட் ஆகிட்டாங்க. அப்புறமா வந்து திவ்யாவும் சாண்ட்ராவும் ஆறுதல் சொல்கிறாங்க. சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, மார்னிங்கே இவருக்காக அவங்க மூடை ஸ்பாயில் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பட் அது அப்புறம் அவங்க கனியக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அமித்தை பற்றி சொன்னது டீஸ் பண்ணுறது கூட இல்லை, உண்மையிலே அது உண்மைன்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது, அமித்தை வந்து இங்கே சோஷியல் மீடியாவில் வேற ஒரு வேர்ட் தான் சொல்லுவாங்க, பார்வதிக்கு ஒரு இது அப்படின்னு தான் சொல்லுவாங்க, நான் அதை யூஸ் பண்ணதில்லை, பட் அதை பண்ணுறாங்க, அப்படி தான் அவருக்கு பேர் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணுவாங்களோ எனக்கு சத்தியமாக தெரியல. உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.